கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 48ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு, நீ தேவனுடைய குமாரனா? கர்த்தர் இயேசுவின் அற்புதமான பதில். அன்பான சகோதர சகோதரிகளே, யூத ஆலோசனை சங்கத்தில் கர்த்தர் இயேசுவின் மீதான விசாரணை உச்சகட்டத்தை எட்டிய போது தலைமை ஆசாரியர் காய்பா மத்தேயு 26ஆம் அதிகாரம் 63வது வசனத்தில் ஒரு நேரடியான கேள்வியை இயேசுவிடம் முன்வைத்தார். நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றார். இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் மரணம் உறுதி என்று தெரிந்தும் இயேசு நீ சொன்னபடிதான் என்று மிக தைரியமாக பதிலளித்தார். இந்த அற்புதமான பதில் அவருக்கு மரணத்தை உறுதிப்படுத்தியது. இந்த நினைவு கூறுதல் அனுசரிப்பில் இயேசு அளித்த அதே தெய்வீக குமாரத்துவத்துக்கான சாட்சியை நாமும் நம் வாழ்வில் பிரதிபலிக்க அழைக்கப்பட்டுள்ளோம். யூத ஆலோசனை சங்கம் எப்படியாவது கர்த்தர் இயேசுவின் மேல் தேவதூஷணம் என்ற குற்றத்தை சுமத்த வழி தேடிக்கொண்டிருந்தது. பொய் சாட்சிகள் எவ்வளவோ சொல்லியும் கர்த்தர் இயேசு மௌனமாக இருந்தார். ஆனால் லேவியராகமம் 5வது அதிகாரம் 1வது வசனத்தின்படி ஒருவன் உயிருள்ள தேவன் மேல் ஆணையிட்டு பிரமாணம் கேட்கும்போது பதில் சொல்ல வேண்டியது கடமையாகும். அந்த பூரண கீழ்ப்படிதலின் நிமித்தம் மரண தண்டனை காத்திருக்கிறது என்று தெரிந்தும் இயேசு உண்மையை மறைக்காமல் பேசினார். இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், சுய பாதுகாப்பை விட சத்தியத்திற்கு சாட்சி பகர்வதே முக்கியம் என்பதே. இயேசு வெறுமனே ஆம் என்று மட்டும் பதில் சொல்லவில்லை. அவர் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 64வது வசனத்தில் நீர் சொன்னபடிதான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதில் ஒரு இரட்டை சாட்சி இருக்கிறது. முதலாவது, அவர் தற்போது தேவனுடைய குமாரன் என்பது. இரண்டாவது, அவர் எதிர்காலத்தில் ராஜ்யத்தின் மகிமையில் வரப்போகிறார் என்பது. இதை கேட்ட பிரதான ஆசாரியர் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இது தேவ தூஷணம் என்று தீர்ப்பளித்தார். உலகம் சத்தியத்தை எப்போதும் இப்படித்தான் நிராகரிக்கிறது. இயேசு தேவகுமாரன் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு மகத்தான உண்மை. அவர் கன்னி வயிற்றில் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் பிறந்தவர். ஆதாமின் வழி வந்த பாவி அல்ல. அவர் ஞானஸ்நானம் பெற்ற போது வானத்திலிருந்து இவர் என் நேசகுமாரன் என தேவ சாட்சி பெற்றவர். மறுரூபமலையில் தனது மகிமையை வெளிப்படுத்தியவர். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய உயிர்த்தெழுதலே அவர் தேவகுமாரன் என்பதை உறுதிப்படுத்தியது. ஆயினும் யூத ஆலோசனை சங்கம் மாம்சவானவரின் அந்த தெய்வீக வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மறுத்தது. நாம் பங்கெடுக்கும் இந்த அப்பமும் திராட்சை பழ ரசமும் எதை அறிவிக்கிறது? இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்ற உண்மையைத்தான். நாம் அந்த அப்பத்தை புசித்து பாத்திரத்தில் பருகும் போது இயேசு கிறிஸ்து கொடுத்த உன்னத உண்மையான பதிலுக்கு நாம் பங்காளிகளாகிறோம். இன்று உலகம் நம்முடைய விசுவாசத்தையும் தேவதூஷணம் அல்லது தவறான உபதேசம் என்று சொல்லலாம். ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் அத்தகைய நிந்தனைகளில் நாம் மகிழ்வோம். அன்று ஆலோசனை சங்கம் இயேசுவிடம் ஒரு அறிக்கையை கோரியது. இன்று இந்த உலகம் நம்மிடம் அந்த விசுவாசத்தை மறுதலிக்க வகை தேடுகிறது. நீங்கள் தேவனுடைய குமாரர்களா என்று உலகம் கேட்கும் போது இந்த நினைவு கூறுதல் ஆயத்த காலம் முதற்கொண்டு நாம் அறிவிக்க வேண்டிய தைரியமான அறிக்கை என்னவென்றால், ஆம், நான் கிறிஸ்துவனுடையவன், அவர் மேகங்கள் மேல் மீண்டும் வரும்போது அவரோடு இருப்பேன் என்று சொல்லும் அந்த துணிச்சல் தான். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு, நியாய விசாரணையில் குழப்பம், மத அமைப்புகளில் நீதியின் தோல்வி. இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.